ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செலக்டட் ஆட்ரிபியூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு செலக்ட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். செலக்ட் டேக் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இங்கே ஒரு செலக்டட் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஆப்ஷன் ஒரு 3 டைப்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷனில் வந்து நான் ஒரு 3 டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். இங்கே நான் HTML, கீழே வந்து CSS ப்ளஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னு நீங்கள் ஒரு 3 டெக்ஸ்ட்டை கொடுத்தேன்னா வாங்க இது நார்மலாக இப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, நான் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்தேன், அதாவது HTMLனு கொடுத்தேன்னா அதுதான் இங்கே செலக்ட் ஆகிட்டு மேலே டிஃபால்ட்டாக தெரியும். இதில் ஒரு செலக்டட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இங்கே CSSல நான் செலக்டட்னு ஒரு ஆட்ரிபியூட்டை கிரியேட் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த இடத்துல செலக்டட்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தனால இந்த CSSன்ற ஒரு டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம ஒரு இதை ரேஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் நான் செலக்டட்னு கொடுக்குறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் ஆயிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்டட் ஆட்ரிபியூட்டோட எபிலிட்டி. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.